வேட்டை, பகலிலே தூக்கம் என்பது நமது வழக்கம் என்றாலும் கூட இப்படியா இவ்வளவு பெரிய ஆபத்து வருவது கூட தெரியாமல் தூங்குவது? தெரியும், நன்றாக தெரியும். இது அந்த பூதப்பொடியனின் வேலைதான். நேரடியாக என்னோடு மோத முடியாத கோழை என்னை சதி செய்து வீழ்த்த பார்க்கிறான். அடே மூசா, வாடா என் முன்னே. அடே துரோகி, முதுகில் குத்தும் கோழையே, உனக்கு சக்தி இருந்திருந்தால், துணிவு இருந்திருந்தால் நீ என்னோடு நேருக்கு நேர் மோதி ஜெயித்திருக்க வேண்டும். அதை விடுத்து இப்படி புழக்கடை வழியாக என்னை வென்று புகழ் தேடிக்கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லை? போர் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டிருக்கும் தந்திரமான தாக்குதல் வியூகங்களை நீ கோழைத்தனம் என்று அர்த்தப்படுத்திக் கொண்டால் உன் அறியாமைக்கு நானா பொறுப்பாக முடியும்? அடே மூசா, வாயை மூடு. தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூலோக அப்பாவி மக்களை கடித்து ரத்தம் குடித்து உன் இனத்தை பதியும் போடும் உன்னிடம் நான் ஏன் நியாய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்? நான் ஏவிய மூலிகை புகையை மட்டும் இப்போது நீ சுவாசித்திருந்தால் சூரிய ஒளிப்பட்டு உன் உடல் இந்நேரம் சுக்குநூறாகி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் உன் முடிவு தள்ளி போடப்பட்டுள்ளது. இரத்த காட்டேரிகள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள இறைவனால் பல அற்புத நூதன முறைகள் அருளப்பட்டு உள்ளது. அதில் ஒன்றுதான் நீ செய்த சதியை எனக்கு காட்டிக் கொடுத்த என்னுடைய உள்ளுணர்வு. அந்த அதிர்வலை மட்டும் என்னை தீண்டியிராவிட்டால் உன் கணக்குப்படி நான் மாண்டுதான் போயிருக்க வேண்டும். ஆனாலும் நீ என்னை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒருவேளை நீ என்னை அழித்தே விட்டாலும் இந்த நாவலூர் முழுக்க எம்மால் கடிபட்டு ரத்தம் குடிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறிது நாளில் பல நூற்றுக்கணக்கான இரத்த காட்டேரிகளாக உருமாறப் போவதை உன்னால் தடுக்கவே முடியாது. சரி, நன்றாக சரி, தடுப்பேன் முகாம்போ. நீ அணுவில் கலந்திருந்தாலும் அதையும் கண்டுபிடித்து உன் இன மரபணுவை கூட இந்த பூமியில் இல்லாமல் அழிப்பேன். அதுவரை ஓய மாட்டேன். அடுத்த களத்தில் சந்திப்போம். வருகிறேன். ஏன் தாரா இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்க? மூசா அந்த டாக்குலாக்களை அடிச்சுட்டு வெற்றியோடு திரும்பி வருவான். நீ பதட்டப்படாம உட்காரு. இல்ல பாட்டி, தனியாளா நின்று சாதிக்க முடியுமா நினைக்கிறப்போதான் எனக்கு பிரமிப்பா இருக்கு. அதுவும் இல்லாம மூசா அவங்களை அழிச்சிட்டு வர வரைக்கும் எனக்கு டென்ஷனா தான் இருக்கும். ரத்த கட்டீர்களை பத்தியும் அதோட கொடூர சக்திகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ பூதங்களை பத்தியும் எங்களுடைய எல்லையில்லா நல்ல சக்திகளை பத்தியும் நீ முழுசா தெரிஞ்சுக்கல இல்ல? தாரா, மூசாவோட உண்மையான சக்தியை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, மூசாவால இந்த பூமியை எதிர் திசையில சுத்த வைக்க முடியும். அப்படி சுத்த விட்டுதான் ஒரு தடவை லீஸ் வாங்கல சாகடிக்கப்பட்ட பூதராணியா மூசா மீட்டு வந்தான். அவ்வளவு ஏன், இந்த பிரபஞ்சத்துல உள்ள பஞ்சபூதங்கள் என்னன்னு சொல்லு. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். அந்த பஞ்சபூதங்களுக்கு இப்போ மூசா தான் எஜமானன். இப்பவும் எப்பவும் இவனோட கட்டளைக்காக அதுங்க காத்துட்டு இருக்கும். அப்போ மூசா மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யுமா? அவன் வீசுன்னு சொன்னா காத்தும் வீசும். மூசா, மூசா, ரத்த கட்டரிங்களை அடிச்ச சந்தோஷத்தை முகத்துல காணுமே. அழிச்சிருந்தா தானே தாத்தா சந்தோஷம் வரும். அப்போ நீ அழிக்கலையா? ஆமா பாட்டி, முகாம்போவை தவிர மத்த 3 பேரையும் மூலிகை புகையால மயங்கடிச்ச நிலையில புகை அவங்கிட்ட போகும்போது காட்டேரிங்களுக்கே உரிய உள்ளுணர்வு உந்துதலால முகாம்போ விழிச்சுக்கிட்டான். புகைய சுவாசிக்காம மூச்சை கட்டுப்படுத்திக்கிட்ட அவன் புகை குடுவைய பார்த்து கோபமாயி தன்னோட சக்தியை பயன்படுத்தி நான் எதிர்பார்க்காத நேரத்துல குடுவைய அழிச்சிட்டான். நீ கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் மூலிகை தயார் பண்ணதெல்லாம் வீணா போச்சா?
வீணா போனா போட்டுமே. குத்துயிரும் கொலையுறம் தப்பிச்ச ரத்த காட்டுறீங்க. குணமாயி வந்தா இனி என்னென்ன பண்ணுமோ, அதுக்கு ஆக்ரோஷம் எப்படிலாம் இருக்குமோ, இந்த ஜனங்க என்னெல்லாம் பாடுபட போறாங்களோ பயமா இருக்க. என்ன பண்ணாலும் அதுங்களுடைய தாக்குதலை சமாளிக்க நாம எந்த நேரமும் தயாரா இருக்கணும் தாத்தா. சரிப்பா. இப்பதான் உன்னுடைய சக்திகளை பத்தி தாராகிட்ட ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தப்பா. அதுக்குள்ள என்ன அதுக்குள்ள? இப்ப ரத்த காட்டேரிங்களை வேணா அழிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா நீங்க மூசா பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானே? நல்ல சக்தி முதல்ல தோல்வி அடைஞ்சு கடைசியில ஜெயிக்கிறது தான் தீய சக்தியோட முழுமையான அழிவா இருக்கும். அதுதான் தர்ம சாஸ்திரத்தோட நியதியும் கூட. என்ன மூசா இது? அந்த கொடூர காட்டுறீங்க கிட்ட போய் நியாயம் அநியாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்குதான் ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் கேட்டு அலறி நடுங்குதே. மொத்தமா மந்திரங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போய் அந்த பழஞ்ச வீட்டுல வச்சு ஸ்பீக்கர்ல போட்டு விட்டா தலை தறிக்க ஓடிட்டு போகுது. அதை விட்டுட்டு அதுங்களை ஓட விடணும்னா நான் அதை எப்பயோ செஞ்சிருப்பேன். ஆனா அது என்னோட நோக்கம் இல்ல. அதுங்களோட ஒட்டுமொத்த இனத்தையும் அழிச்சாகணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஆமாப்பா, அதுங்க இந்த இடம் இல்லைன்னா வேற இடத்துக்கு போய் டேரா போட்டுரும். காட்டேரிங்களுக்கு இடம் முக்கியம் இல்லப்பா. தன் இனத்தை வளர்க்க கடிக்க கிடைக்கிற மனுஷங்க தான் முக்கியம். அதனால ரத்த காட்டேரிகளை விரட்டுறதை விட மொத்தமா அழிக்கிறதா மனுஷங்களுக்கு நல்லது. நம்முடைய அடுத்த முயற்சி அதுங்களோட ஆதியும் அந்தமுமான அழிவாத்தான் இருக்கும். அகோரா, 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 எழுந்திருத்து தொலையேண்டா. இவன் சாதாரணமா தூங்கினாலே எழுப்ப முடியாது. மூலிகை புகையால மயங்கின இவனை அவ்வளவு சுலபமா எப்படி எழுப்ப முடியும்? மூஞ்ச பாரு, மூஞ்சூறு மாதிரி. அகோரன்ற பேருக்கு ஏத்த மாதிரி அஜாக்கிரத பேர் வழி. இதுல எதையோ சாதிக்க போற மாதிரி தலையில 2 கொம்பு வேற. தலைவரே, யாரையோ திட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனா யார திட்டுறீங்க, ஏன் திட்டுறீங்கன்னா புரியல. எப்படி புரியும்? அத்தனை மூலிகை புகையும் சுவாசிச்சு மயங்கிட்டா உனக்கோ ராசாத்திக்கோ இல்ல இந்த அகோரனுக்கோ நான் பேசுறது எப்படி புரியும்? மூலிகை புகையா? பின்ன சாம்பிராணி புகையா? என்ன சொல்லுகிறீர்கள் தலைவா? மூசா நம் நால்வரையும் அழிக்க உச்சக்கட்ட முயற்சியாக நாம் மயங்கக்கூடிய மூலிகை புகையை நம் மீது ஏவி விட்டான். நீங்கள் மூவரும் அதை சுவாசித்து மயங்கிவிட்ட நிலையில் நான் சுதாரித்து அவன் சதியை புரிந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறேன். நானும் அறியாத அதை சுவாசித்திருந்தால் இந்நேரம் மயங்கிய நம் உடலை சூரிய ஒளியில் தூக்கி போட்டு நம்மை சிதிலமாக்கி இருப்பான். ஐயோ தலைவா, இது என்ன கொடுமை? ஆம், நான் சுதாரித்துக் கொள்ளாவிட்டால் என்ன நடந்திருக்குமோ என்பதை நினைத்து பார்க்கவே குலை நடுங்குகிறது. நான் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என படித்து படித்து சொன்னதை நீங்கள் அலட்சியம் செய்த பலன்தான் நீ மூசாவிடம் சிறைப்பட்டதும் இப்பொழுது மூவரும் மயங்கியதும். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்கள். எம்மை காப்பாற்றிய உன் கருணைக்கு நன்றி தலைவா. நன்றி எதற்கு துர்முகி? உங்களை காப்பாற்ற வேண்டியது உன் தலைவனான எனது கடமை. வயிறு முட்ட பாலிருந்து விட்டு ஆனந்த சயனத்தில் இருக்கும் குழந்தையைப் போல தூங்கும் இந்த அறிவியலியை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் மூசாவை வீழ்த்த வழிவகையை யோசித்து விட்டு வருகிறேன். உத்தரவு தலைவா. என்னங்க, கௌதம் கிடைச்சானா? கிடைச்சிருந்தானா கையோட கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? அப்போ கிடைக்கலையா? இல்ல. ஏதோ கடத்தல்னு சொன்னீங்களே, அப்படி ஏதாவது? இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்துற 2 பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம். கவலைப்படாத, கௌதம் கிடைச்சிருவான். இல்ல, அவன் கிடைக்க மாட்டான். கௌதம கிளியா மாதிரி கொண்டு போனது அந்த கிழவன் தான். அவனை தேடுறதை விட்டுட்டு
நீங்க வேற ஏதோ கடத்தல்காரங்களை தேடிட்டு இருந்தா கௌதம் எப்படி கிடைப்பான்? கௌதம் தொலைஞ்ச இடத்துல தேடாம வேற எங்கேயோ தேடிட்டு இருந்தா கௌதம் எப்படி கிடைப்பான்னு கேக்குறேன். கௌரி, ப்ளீஸ் பா, என்ன நம்புங்கப்பா. நம்ம கௌதம கிளியா மாத்தி கடத்தினது மதர் ப்ராமிஸா அந்த தாத்தா தான்ப்பா. அப்பா, நான் கண்ணால பார்த்தேன்ப்பா. நான் தான்ப்பா இதுக்கு ஐ விட்னஸ். தயவு செஞ்சு அந்த தாத்தாவை விசாரிங்கப்பா. பாவம்ப்பா நம்ம கௌதம் அந்த கிழவ கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்படுறான்ப்பா. ப்ளீஸ் பா, வந்து காப்பாத்துங்கப்பா. நீ வாயை மூடுறியா? அப்பா, வாயை மூடுன்னு சொல்றேன். என்னங்க நீங்க? அம்மா விடுங்கம்மா. அப்பா, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. அந்த தாத்தா தான். அழகு, இவள உள்ள போ சொல்லு. இல்லனா இவள அடிச்சு பா. கௌரி, நீ உள்ள போமா. போமா, நான் சொல்றேன்ல, போ. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எங்கடா என் கௌதம்? சத்தியமா எங்களுக்கு தெரியாதியா. சொன்னா நம்புங்கயா. இப்ப நாங்க குழந்தைகளை கடத்துறதை விட்டுட்டோம்யா. மயிலே மயிலேன்னா இறகு போடாதரா. உங்களை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவீங்க. எங்கடா என் கௌதம்? சொல்லுங்கடா. எங்கடா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எதுவும் தெரியாது. நீங்க எங்களை அடிச்சா கொன்னாலும் சரி, செய்யாத தப்பை எப்படியா ஒத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கய்யா. நாங்க உங்க குழந்தைய கடத்திருந்தா நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க எப்படியா ஸ்டேஷனுக்கு வருவோம்? அப்படி நாங்க கடத்திருந்தா தலைமறைவா இருந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணிருப்பேன் ஐயா. இல்ல யாரையாவது விடுதலை பண்ண சொல்லியாவது டிமாண்ட் பண்ணிருப்பையா. இதுல நாங்க எதுவுமே செய்யலையே. நாங்க கடத்தவே இல்லையா. எங்களை நம்புங்கய்யா, நம்புங்க. ஆமா, கௌதம் கடத்தல் சம்பந்தமா எனக்கோ வீட்டுக்கோ ஒரு ஃபோன் கால் கூட வரலையே. வேற என்னதான் நடந்திருக்கும்? கௌதம் எங்க தான் போயிருப்பா? எங்களை நம்புங்கய்யா. நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. சார், போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாயா? சரிங்க சார். என்ன கௌதம், மனுஷனுக்கும் சரி பூதத்துக்கும் சரி எது வந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனா இந்த போன பசி வந்தா மட்டும் தாங்கிக்க முடியாது இல்ல? ஆமா, 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடாம சரியான பசி, மயக்கமே வருது. கொடுங்க கொடுங்க. உனக்கு கொடுக்கறதுக்காக இவ்வளவு ஆசையா நான் ஜாம் தடவிட்டு இருக்கேன். அப்போ ரொட்டி எனக்கு இல்லையா? போடா முட்டாள். ரொட்டி உனக்கு இப்பவும் இல்ல, அப்பவும் இல்ல, எப்பவுமே இல்ல. டேய் கேழ்வா, ஏன்டா இப்படி என்ன புடிச்சிட்டு வந்து பட்னி போட்டு இப்படி கொடுமைப்படுத்துற? டாய், ஒரு தடவை சொன்னா புரியாதாடா அறிவு கட்ட முண்டா? ஏன் புடிச்சுக்கிட்டு வந்த, ஏன் கொடுமைப்படுத்துறேன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேடா. சாப்பிட விட.
ஏண்டா கௌதம், நீ காணாம போனதுனால உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல? பட கிழவா. டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கிழவன் தாண்டா. தாத்தா, நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, ஆனா பட்னி மட்டும் போடாதீங்க. என்னால பசி தாங்க முடியாது, ப்ளீஸ். அப்படியா? அப்போ ரொட்டி சாப்பிடலாமா? இப்ப பசி போயிடுச்சா? அன்னைக்கு நானு, கௌரி, சந்தியா, பாலு 4 பேர் இங்க வந்தப்போ சமோசா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படி உபசரிச்சீங்க? இப்பவும் அதே மாதிரி உபசரிக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லல, அந்த ரொட்டியை மட்டுமாவது கொடுங்களேன். டேய் பொடி பையல, நீ நல்லா பேசுற, நைசாவும் பேசுற. நீ எப்படி பேசினாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் என்கிட்ட இருந்து இந்த ரொட்டி துண்டு மட்டும் இல்ல, ஒரு சொட்டு தண்ணிய கூட வாங்க முடியாது. இந்த பாத்துக்க, இதுதான் ரொட்டி துண்டு. பசி வந்தா இத எப்படிதான் சாப்பிடணும்?